ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 70. அப்போர்யமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபக பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே ச சாந்திமாப்னோதி ந காம காமி. டிரான்ஸ்லேஷன். ஆசைகளுடைய தொடர்ந்த பெருக்கால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே தொடர்ந்து நதிகளின் பெருக்கால் புகப்பட்டாலும் அமைதியாக என்றும் இருக்கும் கடல் போல அமைதியை அடைய முடியும். இத்தகு ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்பவன் அமைதியை அடைய முடியாது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆத்மா, அதாவது ஒரு ஜீவன், நாம் எல்லாருமே ஆத்மாக்கள், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு தனி ஜீவன்கள். நம்ம எல்லாருக்குமே ஆசைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பகவான் சொன்னார். இப்போது அந்த ஆசைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், கடல் எப்படி அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. எப்போவுமே நீர் நிறைஞ்சு இருந்தால் கூட தொடர்ந்து, குறிப்பாக மழைக்காலத்தில் கடல் மேலும் நீர் பெருக்கால் நிறைக்கப்படும். ஆனாலுமே நிறைய நதிகள் இணைஞ்சாலுமே அந்த நிலையான கடல் அதே போல் அமைதியாக இருக்கும். அந்த கடல் கிளர்ச்சி அடையவோ தன்னுடைய எல்லையை தாண்டவோ செய்யாது. அது மாதிரி கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்ற ஒரு தூய பக்தன், அவருடைய மனசிலும் அந்த புலன் இன்பத்திற்காக ஆசைகள் வந்தாலுமே அத்தகு ஆசைகளால் அந்த தூய பக்தன் பாதிக்கப்படுவதே இல்லை. ஏன்னா ஜட உடலை ஒருவன் பெற்றிருக்கும் வரை, அதாவது நாம் இந்த உடலில் இருக்கும் வரைக்கும் புலன் இன்பத்திற்கான ஆசைகள் ஒன்று மாற்றி ஒன்று தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தன்னுடைய பூரண தூய பக்தி நிலையால் தூய பக்தன் இத்தகு ஆசைகளால் பாதிக்கப்படுவதே இல்லை அப்படிங்கிறத பகவான் இங்கே சொல்கிறாரு. மேலும் இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.